டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுத்த பிறகும் பென்ஷன் அமௌண்ட்டை எடுக்க முடியல. நம்ம டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுத்துருவோம். ஆனால் அதுக்கப்புறமும் பென்ஷன் அமௌண்ட் எடுக்கும் போது ஒரு எரர் வரும். அதாவது இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒரு சில பேருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் உண்டு இதை பற்றி. அப்போ வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். ஓகே, டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுத்துட்டு பென்ஷன் அமௌண்ட் அப்ளை பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், டேட் ஆஃப் எக்ஸிட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மெம்பர் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுத்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகே, இதுதான் அந்த நபரோட ப்ரொஃபைல். அதாவது இந்த கம்பெனியில் டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுத்தாச்சா அப்படிங்கிறது எதில் பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கு பார்த்தீங்களா, டிஓஇஇபிஎஸ். இதுதான் பென்ஷனோட டேட் ஆஃப் எக்ஸிட். இதில் வந்து 31 ஆகஸ்ட் 2025 அப்படி சொல்லிட்டு டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுத்தாச்சு. ஆனாலும் நம்ம பென்ஷன் அப்ளை பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்க, நம்ம வந்து அப்ளை பண்ணதுக்கு எல்லா வந்து வழிமுறைகளையும் பார்க்குறோம். பார்த்துட்டு அதாவது பென்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் எக்ஸிட் இஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மெம்பர் இஸ் நாட் அவைலபிள் அப்படி சொல்லிட்டு வந்துடுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படி சொல்லிட்டு பார்த்துருவோம். டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு உள்ளதான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதனால வந்து இந்த பென்ஷன் வந்து நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு வருது. இது வந்து மிகப்பெரிய உண்மையான ரீசன். ஓகேவா? இன்னொரு ரீசன் என்னன்னா சர்வர் ப்ராப்ளம். ஆனால் சர்வர் ப்ராப்ளம் அப்படிங்கிறத விட டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே தான் இருக்கும். அதனால் வந்து இது இப்படி வருது. அப்போ ஒரு வாரம் கழித்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி வராது. டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிருக்கும். இப்போ டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறதுனா, இப்போ வந்து நம்ம பிஎஃப்ல பைசா அதாவது பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கக்கூடிய வெப்சைட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, கூகுள் குரோமில் மெம்பர் பாஸ்புக்னு டைப் பண்ணால், அதாவது இபிஎஃப்ல பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கக்கூடிய வெப்சைட் போகும். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்படின்னா, நம்ம வந்து இதில் போயிட்டு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் பாஸ்புக்கில் போனால் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். சர்வீஸ் ஹிஸ்ட்ரிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே நம்ம வந்து போனோம் அப்படின்னா, இதில் எக்ஸிட் டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் வந்து இது வந்து பிளாங்காக இருக்கும். இந்த இடம் பிளாங்காக இருந்துச்சுன்னா டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் அப்டேட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம வந்து பணம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கக்கூடிய வெப்சைட்டில் இது வந்து அப்டேட் ஆகலை அப்படின்னாலே வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் பென்ஷன் எடுக்கக்கூடிய சமயத்தில் அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஆனால் நம்ம வந்து கிளைம் பண்ணக்கூடிய வெப்சைட்டில் அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இப்படி ஆனாலும் பணம் எடுக்கக்கூடிய வெப்சைட்டில் அப்டேட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எடுக்க முடியும். இது 1 வீக்குள்ளே ரெடி ஆயிரும். ஓகே, இந்த எரர் வந்து நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கும். ஆனால் என்னன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து நான் சொன்ன வீடியோவால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.